ஹலோ டீச்சர்ஸ். இப்போ பிஜிடிஆர்பி மேக்ஸ் 2025ல யூனிட் 1ல அல்ஜிப்ராவில் ரிங்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூனிட் 3யும் யூனிட் 4ம் நோட்ஸ் வேணும்னா யூனிட் 3 யூனிட் 4 3 வந்து டோபாலஜி, 4 வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது ரெண்டு நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூனிட் 3 வேணும்னா டோபாலஜின்னு டைப் பண்ணுங்கள். யூனிட் 4 வேணும்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, ரெண்டு வேணும்னா டோபாலஜி அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களை எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ரிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? லெட் ஆர் பி ஏ நான் எம்டி செட். ஒரு ஆர் அப்படின்ற நான் எம்டி செட்டை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்கு நம்ம ஆர்னு பேர் வைக்கிறோம். சரிங்களா? சரி, அது இந்த ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர். சரிங்களா? நம்ம எடுத்தோடனே அல்ஜிப்ரா ஆர்னா ரியல் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்பெல்லாம் தப்பு, அதனால நினைக்கவே கூடாது. சரிங்களா? லெட் ஆர் பி ஏ நான் எம்டி செட் தான். ஏதோ ஒரு நான் எம்டி செட். ரிங்கினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதான் இங்க எழுதிருக்கும். சரிங்களா? ஆர் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் கண்டிஷன். சரிங்களா? இந்த ஆர் வந்து இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எந்த கண்டிஷன்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர் கமா பிளஸ் இஸ் அபிலியன் குரூப். ஆர் கமா பிளஸ்ன்றது எபிலியன் குரூப்பா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எபிலியன் குரூப்னா உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். நம்ம காலேஜ்லேயே படிச்சிருக்கோம், 11th 12th படிச்சிருக்கோம் இதெல்லாம். சரிங்களா? இப்போ எபிலியன் குரூப்னா என்னது? 5 கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், அப்புறம் காம்படிட்டிவ். இது 5 கண்டிஷனும் எதை பொறுத்துன்றது தான் முக்கியம். அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை, திங்க் பண்றதும் இல்லை. 5 கண்டிஷனும் ட்ரூ. எதை பொறுத்து? பிளஸ்ஸை பொறுத்து. அதை ஞாபகம் வச்சுங்க. எதை பொறுத்து? பிளஸ்ஸை பொறுத்து. சரி, பொறுத்து இது வந்து எபிலியன் குரூப்பா, அந்த கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, இங்க வாங்க. ஆர் கமா டாட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆர் கமா டாட், இது பிளஸ்னா அடிஷன், டாட்னா மல்டிபிகேஷன், பெருக்கலை பொறுத்து செமி குரூப் ஆகணும். செமி குரூப்னா என்ன? ரெண்டு கண்டிஷன், க்ளோசர், அசோசியேட்டிவ். பெருக்கலை பொறுத்து ரெண்டு கண்டிஷன் செட் பண்ணணும். பிளஸ் பொறுத்து 5 கண்டிஷன், பெருக்கலை பொறுத்து 2 கண்டிஷன். டோட்டலா எத்தனை கண்டிஷன் பாருங்க எழுதிருங்க. டோட்டலா 7 கண்டிஷன். சரிங்களா? சரி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னா தெரியும், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஏ டாட் பி பிளஸ் இருந்தா ஏ டாட் பி, ஏ டாட் சி. அதாவது ஏ பிளஸ் பி டாட் சின்னு சொல்லலாம். ஏ டாட் சி பிளஸ் பி டாட் சி. ஓகேங்களா? சரிங்களா? இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? 5 5 பிளஸ் 2 பிளஸ் 1 ரெண்டு சேர்த்து 1 வச்சுங்க. மொத்தம் எத்தனை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர் கமா பிளஸ் கமா டாட் இஸ் ஏ ரிங். ஓகேங்களா? 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர் கமா பிளஸ் கமா டாட் இஸ் ஏ ரிங். அதுதான் புரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க. 5 கண்டிஷன், ஒரு 2 கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன், மொத்தம் 8 கண்டிஷன். சரி, அப்போ ஆர் கமா பிளஸ் கமா டாட் இஸ் ஏ ரிங்னு சொல்றோமா? இந்த எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும், ஒரு நான் எம்டி செட்டு கொடுத்தாங்கன்னா இந்த கண்டிஷன் 8 கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா அது வந்து ரிங் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். 8 கண்டிஷன் எப்படி சார் செக் பண்றது? ரொம்ப கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. மைண்ட்லேயே டக்குன்னு கால்குலேட் பண்ணி போடலாம். சரிங்களா? சரி, போலாங்களா? எது எதெல்லாம் என்னென்ன செட்லாம் ரிங், என்னென்ன செட்லாம் ரிங் இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? பார்க்கலாங்களா? சரி, இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிங். ரிங்ஸுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இசட் கமா பிளஸ் கமா டாட் இஸ் ஏ ரிங். இது வந்து ஒரு ரிங். இசட்னா என்ன? சரிங்களா? மைண்ட்ல ஞாபகம் வரணும். நான் ரிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இப்பதான் சொன்னேன். 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து ரிங். மைண்ட் ஞாபகம் வச்சணும். ரிங்னா 8 ஞாபகம் வச்சணும். சரி, இசட் கமா பிளஸ், இது ரெண்டும் சேர்ந்து எத்தனை கண்டிஷன் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். 5 கண்டிஷன்ஸ் சொல்றீங்களா? சரி, 5 கண்டிஷன்ஸ். சும்மா வீடியோ பார்த்துட்டு மொத்தமா பார்த்துன்னு இருக்காதீங்க, புரிஞ்சுன்னு பாருங்க. சரி, 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? பண்ணுங்களா? வரும். க்ளோசர் வரும், பிளஸ் பொறுத்து இன்டிஜர். அசோசியேட்டிவ் வரும், ஐடென்டிட்டி வரும், ஐடென்டிட்டி 0 பிளஸுக்கு. அப்புறம் இன்வெர்ஸ் வரும். சரிங்களா? பிளஸ் பொறுத்து இன்வெர்ஸ் வரும். 5 இன்வெர்ஸ் -5, 10 -10. சரிங்களா? எல்லாமே வரும். காம்படிட்டிவ் வரும். சரிங்களா? இசட்கமா பிளஸ் இஸ் எபிலியன் குரூப். அடுத்தது இசட்கமா டாட் இஸ் அது என்னது? செமி குரூப்னு சொல்லணும். க்ளோசர் வருமா? வரும். அசோசியேட்டிவ் வருமா? வரும். ரெண்டு கண்டிஷன் தான். சரிங்களா? இசட்கமா பிளஸ் பொறுத்து எபிலியன் குரூப் வரும். இசட்கமா டாட் பொறுத்து செமி குரூப் அதுவும் வரும். 7 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதுவும் வரும். ஏ டாட் பி பிளஸ் அதுவும் வரும். 2 நம்பர் எடுத்துட்டு 3 நம்பர் எடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அதுவும் கரெக்டா வரும். அப்போ இஜெட் அப்படின்றது இன்டிஜர், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் வந்து என்னது? ரிங். ஓகேங்களா? ஓகே. அது கியூ கமா பிளஸ் கமா டாட் இது வருங்களா? வரும். சரிங்களா? 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆர் கமா பிளஸ் கமா டாட் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? பண்ணோம். சி கமா பிளஸ் கமா டாட் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? பண்ணோம். எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது நாலுமே. இது நாலும் ஆர்டரா வச்சுங்க. இஜெட் கியூ ஆர் சி. இஜெட்டை விட கியூ பெருசு, கியூவை விட ஆர் பெருசு, ஆரை விட சி பெருசு. சரி, இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுங்க. எல்லா விஷயத்துக்குமே அல்ஜிப்ரா நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும்.
ZQRC யூஸ் ஆகும் சரிங்களா. இது நாலுமே என்னது ரிங். Z10, +10, டாட் n என்ன இங்கெல்லாம் பிளஸ்க்கு ரவுண்ட் போட்டு டாட்டுக்கு ரவுண்ட் போட்டு கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது ரிங்கா? எஸ் ரிங். Z10 என்ன என்னது அடிஷன் மாடுலோ n. Z10, +n அடிஷன் மாடுலோ n. Z10, டாட் n கொடுத்தாங்கன்னா மல்டிபிகேஷன் மாடுலோ n சரிங்களா. அப்போ Z10ன்றது செட் ஆஃப் ஆல் அந்த காங்கிரியன்ஸ் மாடுலோ அப்படி வரும். நீங்க இப்படி பிராக்கெட்ல எழுதுவோம் 0, 1, 2, 3 அதுதான் Z10ன்றது ஓகேங்களா. சரி இப்போ Z10, +n, டாட் n சாட்டிஸ் பண்ணுமா இந்த கண்டிஷன்லாம்? கண்டிப்பா சாட்டிஸ் பண்ணும் 8 கண்டிஷனையும். அப்போ இதுவும் வந்து என்னது ஒரு ரிங். செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர் ரிங்கா? எஸ் ரிங். செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர்ஸ் என்னது ரிங் தான். 5 கண்டிஷன் சாட்டிஸ் பண்ணுமா? பண்ணணும் சரிங்களா. எல்லாமே பண்ணணும். செக் பண்ணுங்க. சின்ன கிளாஸ்ல படிச்சா தான் 11வது 12வது படிச்சது காலேஜ்லயும் படிச்சுக்கிறோம். எப்ளியன் குரூப்பா செக் பண்ணுங்க. பிளஸ் பொறுத்து 2 நம்பர் எடுத்து பிளஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுங்க சரிங்களா. சரி செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் நாட் ஏ ரிங்னு எழுதி பாக்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. ஆட் இன்டிஜர்ஸ் வந்து ரிங்கு கிடையாது. ஏன் சார் ரிங்கு கிடையாது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? க்ளோசர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ்னா க்ளோசர். பிளஸ் என்னவா? இப்போ க்ளோசர் அசோசியேட்டிவ் அப்படின்னு ஐடென்டிட்டி இன்வர்ஸ் காம்படிட்டிவ்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் க்ளோசரே செட் ஆகாது சரிங்களா. சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா ஆட் இன்டிஜர் 2 நம்பர் எடுங்க. இன்டிஜர்னா 1, 2, 3, 4, 5 -1, -2, -3, 0 எல்லாம் வரும் சரிங்களா. ஆட் இன்டிஜர்ஸ்னா 1, 3 2 தான். 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஒத்த நம்பர் ஒத்தப்படம் மட்டும் எடுக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1, 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 4ன்னு எடுப்போம். ஆட் இன்டிஜர் தான் எடுக்கணும். ரெண்டு ஆட் நம்பரை ஆட் பண்ணா என்ன வரணும்? ஒரு ஆட் நம்பரே வரணும். அப்பதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் சரிங்களா. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இதுல இருக்கு சரிங்களா. இதுல இல்ல, ஆட் இன்டிஜர்ஸ்ல இல்ல. 2 ஆட் நம்பர் எடுத்தோம், ஆட் பண்ணோம், அந்த ஆட் நம்பர்ஸ்ல இல்ல, அந்த செட்ல இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் வந்து நாட் ஏ ரிங் ஓகேங்களா. எழுதிருக்க பாருங்க, நாட் ஏ ரிங் பாக்ஸே போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஈவன் இன்டிஜர்ஸ் வரும். 2 ஈவன் நம்பரை எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா ஈவன் நம்பர் தான் வரும். அப்போ ஈவன் இன்டிஜர்ஸ் வரும் சரிங்களா. சரி செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் அது ரிங்கா? எஸ் ரிங் சரிங்களா. செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸும் ரிங் தான் வரும். 5 கண்டிஷன் பிளஸ் பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஓகேங்களா. அப்புறம் மல்டிபிளேஷன் பொறுத்து 2 கண்டிஷன் க்ளோசர் அசோசியேட் மட்டும் அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. சரி அப்போ இது வந்து இந்த மேட்ரிசஸ் வந்தா 2x2 மேட்ரிசஸ் வந்தா அந்த காமுடேட்டிவ் லா மட்டும் கொஞ்சம் ஒரு சில இதுல வராது சரிங்களா. அது பாத்துங்க, அது வந்து இதுதான். அதனால இது வந்து ரிங் தான் இங்க சரிங்களா. மல்டிபிகேஷன் பொறுத்தான். நாம இங்க மல்டிபிகேஷன் பொறுத்து எப்ளியன் குரூப்லாம் பாக்குறது இல்ல, பிளஸ் பொறுத்து தான் எப்ளியன் குரூப் பாக்குறோம். அதான் ரிங் இப்பதான் டெபினேஷன் சொன்னோம் சரிங்களா. பிளஸ் பொறுத்து எப்ளியன் குரூப், மல்டிபிகேஷன் பொறுத்து எப்ளியன் குரூப் வரைக்கும் போறதில்ல. 2 கண்டிஷன் க்ளோசர் அசோசியேட்டிவ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இது 7மே ரிங்குக்கு எக்ஸாம்பிள் சரிங்களா. இந்த பாக்ஸ் போட்டிருக்க பாருங்க, செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர் அது மட்டும் ரிங் இல்ல ஓகேங்களா, நாட் ஏ ரிங். நெக்ஸ்ட் காமுடேட்டிவ் ரிங். இப்போ ரிங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது காமுடேட்டிவ் ரிங்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ரிங்கை தான் காமுடேட்டிவ் ரிங்னு சொல்ல முடியும். அதனால ஞாபகம் ரிங்னா என்னன்னு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அதெல்லாம் தான் காமுடேட்டிவ் ரிங்கா இல்லையான்னு சொல்ல முடியும் சரிங்களா. அதான் கான்செப்ட். இப்போ ஒரு ரிங்கை எடுத்துக்கிறோம். அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு ரிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரிங்களா. 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அடுத்தது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வரணும். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏபி ஈக்குவல் டு பிஏ நம்மளுக்கு நல்லா தெரியும். என்ன அதுல விஷயம்னா எதை பொறுத்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது நல்லா பாத்துங்க. ஏபி ரெண்டுக்கு நடுவில் பிளஸ் இருக்குங்களா? இல்ல. அப்ப ஏபி ஈக்குவல் டு பி என்ன ரெண்டுக்கு நடுவில் என்ன அர்த்தம்? மல்டிபிள்னு அர்த்தம் சரியா. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிபிளை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம்? காமுடேட்டிவ் ரிங்னு சொல்றோம் சரிங்களா. பிளஸ் பொறுத்து இல்ல, மல்டிபிளிகேஷனை பொறுத்து சரிங்களா. அப்ப எத்தனை கண்டிஷன் ஆகுது? டோட்டலா 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் காமுடேட்டிவ் ரிங்னு சொல்றோம் சரிங்களா. ரிங்னா 8 கண்டிஷன், ஒரு காமுடேட்டிவ் அப்படின்றது ஒன்னு மொத்தம் 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரிங்களா. காமுடேட்டிவ்ன்றது எதை பொறுத்து? மல்டிபிளிகேஷனை பொறுத்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரிங்னா 8 கண்டிஷன், காமுடேட்டிவ் ரிங்னா 9 கண்டிஷன். அந்த 9வது கண்டிஷன் என்ன? ஏபி ஈக்குவல் டு பிஏ சரிங்களா. காமுடேட்டிவ் லாவை ட்ரூன்னு சொல்லணும். காமுடேட்டிவ் லா ட்ரூ ஆயிருச்சுன்னா மல்டிபிகேஷன் பொறுத்து அது வந்து காமுடேட்டிவ் ரிங் ஓகேங்களா. சரி ஏபி ஈக்குவல் டு பிஏ ஞாபகம் வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்பதானே பார்த்தோம் ZQRC எல்லாமே என்னது ரிங் அப்படின்னு பார்த்தோம். அது காமுடேட்டிவ் ரிங்கா சார்? எஸ், இது 4மே காமுடேட்டிவ் ரிங். Z மல்டிபிகேஷனை பொறுத்து காமுடேட்டிவ் லாவை ட்ரூ சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? பண்ணும் சரிங்களா. 2 நம்பர் எடுத்து மல்டி பண்ணுங்க. 2 × 3 மல்டி பண்ணுங்க 6ன்னு வரும். அதுவும் அடுத்தது திருப்பி எழுதுங்க. 3 × 2 6, 2 × 3 6 ஈக்குவல் டு 3 × 2 6 அவ்வளவுதான். அதேதான் கியூக்கும்
அதே தான் ஆருக்கும் அதே தான் சிக்கும். சரியா, எல்லாமே சரி பண்ணும். ஆர் ஆல் காமுடேட்டிவ் ரிங். முடிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வாங்க. எது காமுடேட்டிவ் ரிங் இல்ல சார்? பாருங்க, ஆர் ஈக்குவல் டு ஏபிசிடி such that a, b, c, d belongs to z is not a commutative ring. சரிங்களா? ஆனா ரிங், பட் இட் இஸ் ரிங். இது வந்து காமுடேட்டிவ் ரிங் இல்ல, ஆனா ரிங். ஓகேங்களா? ரிங் முன்னே பார்த்தோம். ஏன் சார் காமுடேட்டிவ் ரிங் இல்ல? ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம். அதான் இசட்ன்றது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். சரிங்களா? இது என்னது? செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ். உள்ளகிற எலமெண்ட் தான் என்னது? இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. வேற இன்னும் ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணினா ஏவும் பியும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா அந்த பக்கம் கண்டிப்பா வராது, பியும் வராது. சரிங்களா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இது வந்து என்ன பண்ணாது? சாட்டிஸ்ஃபைடு பண்ணாது. அதனால ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு வரும். ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. எதுக்கு? மேட்ரிசஸ்க்கு ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு வரும். சரிங்களா? மல்டிபிளிகேஷனை பொறுத்து வராது, அடிஷனை பொறுத்து வரும். சரிங்களா? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ வரும். ஆனா மல்டிபிளிகேஷன் பொறுத்து வராது. ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிளிகேஷன் பொறுத்து தான் காமுடேட்டிவான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த 9வது கண்டிஷன், சரிங்களா, 9வது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. 8 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ரிங், 9வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால இது காமுடேட்டிவ் ரிங் இல்ல. சரிங்களா? நாட் காமுடேட்டிவ் ரிங். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நாட் காமுடேட்டிவ் ரிங்? ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேங்களா? நமக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வந்தா தான் காமுடேட்டிவ் ரிங். ஓகேங்களா? இப்போ ரிங்னா என்ன, காமுடேட்டிவ் ரிங்னா என்ன, கிளியரா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த யூனிட் 1 அல்ஜிப்ரா நோட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. எங்க டீம் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன், வாங்கிக்கங்க. சரிங்களா? ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே அனௌன்ஸ் பண்றேன், வாங்கிக்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யூனிட் 3யும் யூனிட் 4ம் டோபாலஜியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நோட்ஸ் வந்து ரெடியா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல மட்டும் தான் அனுப்பப்படும், வேற எந்த ஃபார்மேட்லயும் அனுப்பக்கூடாது. சரிங்களா? நோட்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? என்ன வேணுமோ அது மெசேஜ் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா காம்ப்ளெக்ஸ், டோபாலஜினா டோபாலஜின்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிங் வித் யூனிட் எலமெண்ட். சரிங்களா? ரிங் வித் யூனிட் எலமெண்ட்னா யூனிட் இருக்குன்னு பாத்தீங்களா, அதான் இது 1 தான் யூனிட் எலமெண்ட். சரிங்களா? 1 டாட் ஏ டாட் தாங்க மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டு ஏ டாட் 1 ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கே தெரிஞ்சதுதான். 1ன்றது யூனிட்ன்றதுனால அது வேல்யூவே இல்லை. அப்போ ஏ இன்ட்டு 1 என்ன வரும்? ஏ தான் வரும். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னா இந்த ரிங்ல இருக்கும். சரிங்களா? சரி, ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரிங் வித் யூனிட் எலமெண்ட் அப்படின்னா 1 டாட் ஏ ஈக்குவல் டு ஏ டாட் 1 ஈக்குவல் டு ஏ. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ரிங் வித் யூனிட் எலமெண்ட். ஏற்கனவே ரிங்னு என்ன சொல்லிக்கிறேன்? 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா ரிங். சரிங்களா? ரிங் வித் யூனிட் எலமெண்ட்னா 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட்னா 10 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? காமுடேட்டிவ்னா இன்னொன்று சேர்ந்தது. சரி, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருக்கேன். z, plus, டாட் காமுடேட்டிவ் ரிங். அது நம்மளுக்கே தெரியும், இப்பதான் சொன்னேன். வித் யூனிட் எலமெண்டா 1 இந்த இசட்ல இருக்குதா? இருக்குது. 1 பிலாங்ஸ் டு z. அது மல்டிபிளேஷன் பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இது ரிங் வித் யூனிட் எலமெண்ட், காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட். இது வந்து 10 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ரிங்னா 8, காமுடேட்டிவ் ரிங் 9, யூனிட் எலமெண்ட் 10, மொத்தம் 10 கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. z, plus, டாட் Q, R, C. இது யூனிட் எலமெண்ட் இருக்குதுங்களா? இருக்கு. இது காமுடேட்டிவ் ரிங், இதுவும் காமுடேட்டிவ் ரிங், இதுவும் காமுடேட்டிவ் ரிங். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது யூனிட் எலமெண்ட் இதுல இருக்கா? 1 பிலாங்ஸ் டு Z தான். சரிங்களா? 1 பிலாங்ஸ் டு Q, எஸ். 1 பிலாங்ஸ் டு R, எஸ். 1 பிலாங்ஸ் டு C, எஸ். அப்போ இது என்னது? ரிங், காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட். ஓகேங்களா? இது சரி சார். ரிங் வித்தவுட் யூனிட் எலமெண்ட் எது சார்? இதுதான் வித்தவுட் யூனிட் எலமெண்ட். ஓகேங்களா? 2Z, பிளஸ், டாட். இதுதான் வந்து ரிங். இது வந்து என்னது? ரிங், ஆனா வித்தவுட் யூனிட் எலமெண்ட். ஏன் வித்தவுட் யூனிட் எலமெண்ட்? 2Z என்னங்க? 0, 2, 4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -2, -4 அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப 0 இருக்குது. யூனிட் எலமெண்ட் இருக்குதா இதுல? இல்ல. 1 இருக்குதா? 1 does not belongs to 2Z. இந்த 2Zல 1 இல்ல, யூனிட் எலமெண்ட் இல்ல. அதனால 2Z, பிளஸ், டாட் இஸ் ரிங். இது வந்து ரிங், ஆனா வித்தவுட் யூனிட் எலமெண்ட். யூனிட் எலமெண்ட் இல்ல. இதான் வந்து ரிங் வித்தவுட் யூனிட் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரிங் வித் யூனிட் எலமெண்ட். இதெல்லாம் காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட்டே வருது. இது வந்து என்னது? ரிங். இதான் ரிங் வித் யூனிட் எலமெண்ட். இது ரிங் வித்தவுட் யூனிட் எலமெண்ட். ஞாபகம் வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட்டுங்க, ரிங் வித் ஜீரோ டிவைசர். சரிங்களா? இது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ. சரிங்களா? இது வந்து மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். மெம்பர்ஸா ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துங்க. மெம்பர்ஸ் அப்படின்றது என்னன்னா வீடியோஸ் நீங்க பார்க்கலாம், ஏர்லியரா பார்க்கலாம். சரிங்களா? நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும், அவங்களாம் மற்றவங்களாம் பார்க்க முடியாது. மெம்பர்ஸ் ஆனீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து 119 தான். சரிங்களா? யூடியூப்லயே SRT விஜய் மேக்ஸ் பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி
இந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா ஜிபே, கூகுள் பே இல்லை டெபிட் கார்டு அது மூலியமா கட்டினீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஸ் ஆகி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எக்ஸாம் வரைக்கும் நல்ல வீடியோஸ்லாம் நிறைய போடலாம். சரிங்களா? நீங்கள் தான் ஏர்லியராக பார்க்குறோம். வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு. சரிங்களா? வீடியோஸ்க்கு மட்டும்தான் இந்த மெம்பர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இன்னொன்று 799 ருபீஸ் மெம்பர்ஸ் இருக்கு. அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லைவாக என்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அதான் இது 799. வீடியோஸை ஏர்லியராக பார்க்கணும். பார்க்கறதுக்காக தான் இந்த மெம்பர்ஸ். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா?